Hello everyone, welcome back to Talk Easy English. இன்னைக்கு நாம இருக்கிறது 45 days சீரீஸ்னுடைய 15th டேல இருக்க போறோம். இதில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா present continuous, that is previous lessonsனுடைய continuation தான். அந்த லெசனில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, அந்த சென்டென்ஸ் வந்து எப்படி ஃப்ரேம் பண்ணோம் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் எக்ஸசைசஸ், நீங்கள் எக்ஸசைசஸ் எப்படி பண்ண போகிறீங்க, எப்படி கொஸ்டின் எப்படி ஆன்சர் பண்ணுறதுங்கிறத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னுடைய exercise and the tense form node exercises. See, what are you eating? நீங்கள் என்ன சாப்பிட்டு கொண்டே இருக்கிறீர்கள்? Okay. What are they playing? அவர்கள் என்ன விளையாடி கொண்டே இருக்கிறார்கள்? Where are we going? நாம் எங்கே சென்று கொண்டே இருக்கிறோம்? What is she watching? அவள் என்ன பார்த்து கொண்டே இருக்கிறார்கள்? How are we doing? நாம் எப்படி செய்து கொண்டே இருக்கிறோம்? ஸோ திஸ் இஸ் த கொஸ்டின். ஆக்சுவலி இது எல்லாமே வந்து திஸ் ஆர் த கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, நீங்கள் கொஸ்டினை வந்து ட்ரை பண்ணுங்கள். இஃப் நாட், இஃப் பாசிபிள் யூ ட்ரை டு லீவ் இட் ஆன் த கமெண்ட்ல கூட நீங்கள் ஆன்சர் கொடுக்கலாம். நோ இஷ்யூஸ். நான் ஆன்சரும் உங்களுக்கு இந்த வீடியோ எண்டில் நான் உங்களுக்கு கொடுப்பேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்த பார்ட்டில் என்ன கொடுத்துருக்கேன்னா, நான் ஆன்சர் கொடுத்துருக்கேன், நீங்கள் கொஸ்டின் ட்ரை பண்ண போகிறீங்க. Okay, he is reading a book. அவன் புக்கு படித்து கொண்டிருக்கிறான். She is wearing a dress. அவள் ட்ரெஸ்னா உடை அணிந்து கொண்டிருக்கிறாள். She is standing in the queue. Queuனா இந்த லைன் ஃபார்ம் பண்ணுறது. ஸோ he is standing in the queue. queuல நின்று கொண்டிருக்கிறான். I am sitting in front of you. நான் உனக்கு முன்பாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். He is preparing for an exam. அவன் பரீட்சைக்கு படித்து கொண்டே இருக்கிறான், ரெடி ஆகி கொண்டே இருக்கிறான். ஸோ திஸ் இஸ் த சென்டென்சஸ், தீஸ் ஆர் ஆல் த சென்டென்சஸ். இந்த சென்டென்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா கொஸ்டின் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. நீங்கள் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுங்கள், நம்ம அப்புறம் ஆன்சர்ஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, இட் இஸ் the time to check our answers. நம்ம ஆன்சர்ஸ் என்னெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோங்கிறத நம்ம செக்அப் பண்ணலாம். See, we can ask like, what are you eating? என்ன சாப்பிட்டு கொண்டு இருக்கிறீர்கள்? அதை எப்படி ஆன்சர் பண்ணலான்னா, I am eating fruits. நான் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். இப்போ நான்கிற வார்த்தை நான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஐங்கிற வார்த்தை, அதனால இங்கே ஆம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இங்கே அப்படி கிடையாது, இங்கே யூன்னு யூஸ் பண்ணதுனால நாங்கள் ஆர்ன்னு யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, வாட் ஆர் யூ ஈட்டிங்? ஐ எம் ஈட்டிங் ஃப்ரூட்ஸ். நான் இங்கே என்ன டென்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேனோ அதே தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள், வேர்போட ஐஎன்ஜி சேர்த்துருக்கேன். ரைட். வாட் ஆர் தே பிளேயிங்? என்ன அவர்கள் விளையாடி கொண்டே இருக்கிறார்கள்? சரி, நான் அந்த இடத்த மட்டும்தான் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கேன். தே ஆர் பிளேயிங் ஃபுட்பால். தே ஆர் பிளேயிங் ஃபுட்பால். அவர்கள் ஃபுட்பால் விளையாடி கொண்டே இருக்கிறார்கள். வேர் ஆர் வி கோயிங்? நாம் எங்கே சென்று கொண்டே இருக்கிறோம்? we are going to school. ரைட். இதே வந்து ஃபுட்பால் தான் ஆன்சர் எழுதணுமா, இதே ஸ்கூல் தான் எழுதணுமா அப்படிங்கிறது கிடையாது. நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம கன்வீனியன்ட்டுக்கு ஆப்ஜெக்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரைட். நான் ஃபுட்பால் விளையாடல, இல்லை வாலிபால் விளையாடலையா, தே ஆர் பிளேயிங் வாலிபால்னு கொடுக்கலாம். we are going to market, we are going to mall, anything you can write. See, what is she watching? அவள் என்ன கவனித்து கொண்டே இருக்கிறாள்? She is watching a movie. அவள் மூவி பார்த்து கொண்டே இருக்கிறாள். How are we doing? So, we are doing great. நாங்கள் நன்றாக இருக்கிறோம். ஓகே, see, this is how நம்ம எப்படி கொஸ்டின் கேட்குறது, அந்த கொஸ்டின்லேருந்து எப்படி ஆன்சர் பண்ணுறதுங்கிறத நம்ம இப்போ பார்த்தோம். இப்போ ஆன்சர்லேருந்து நம்ம எப்படி கொஸ்டின் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். He is reading a book. அவன் ஒரு புத்தகம் படித்து கொண்டே இருக்கிறான். இப்போ கொஸ்டின் சேஞ்ச் பண்ணும்போது ஜஸ்ட் நம்ம வேர்பையும் சப்ஜெக்டையும் ஆக்சிலரி வேர்பையும் மட்டும்தான் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ வாட் இஸ் ஹீ டூயிங்? அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் அப்படின்னா, ஹீ இஸ் ரீடிங் அ புக். ஷீ இஸ் வேரிங் அ ட்ரெஸ். அவள் ஒரு ட்ரெஸ் அணிந்து கொள்கிறாள். இட் வியரிங் படிக்காதீங்க, இட் இஸ் வேரிங். ஷீ இஸ் வேரிங். வாட் இஸ் ஷீ வேரிங்? அவள் என்ன அணிந்து கொண்டிருக்கிறாள்? She is wearing a dress. He is standing in the queue. Where is he standing? அவன் எங்கே நின்று கொண்டே இருக்கிறான்?
See, I'm sitting in front of you. உனக்கு முன்பாக. In front of you னா எனக்கு முன்பாக. See, நான் உனக்கு முன்பாக அமர்ந்து இருக்கிறேன், இருந்து கொண்டு இருக்கிறேன். Where is he sitting? அவன் எங்கே உட்கார்ந்து கொண்டு இருக்கான்னு கேட்கலாம். இல்லைனா where am I sitting கூட கேட்கலாம். ஓகே, அவன் எங்கே உட்காந்து கொண்டிருக்கான்னா நம்ம ஆன்சர் என்ன சொல்லுவோம்? ஐ எம் சிட்டிங். ஓகே, இப்போ எனக்கு நானே கேட்குறேன்னா வேர் ஆம் ஐ சிட்டிங்? ஐ எம் சிட்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. ஹீ இஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் அன் எக்ஸாம். அப்போது அவன் பரீட்சைக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொண்டே இருக்கிறான். வாட் இஸ் ஹி ப்ரிப்பேரிங்? அவன் என்ன ப்ரிப்பேர் பண்ணி கொண்டே இருக்கிறான். இதில் நிறைய ஆன்சர்ஸ் நீங்கள் கரெக்டாக எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் நம்ம தப்பாக எழுதிட்டோம் அப்படின்னா கூட நோ வரிஸ், ஸ்டே கூல். இன்னும் நீங்கள் அதே லெசனை திரும்பி நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு அந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் எப்படி எழுதுறது, எப்படி கொஸ்டின் பண்ணுறது, எப்படி ஆன்சர் பண்ணுறது, இதில் திருப்பி ரிப்பீட்டடாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது டெஃபினட்டாக உங்களுக்கு புரியும். ஸோ I hope you might have learned something about present continuous. With this, let me finish this video. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, or else if you are new to this video, don't forget to subscribe our channel. Okay, like and share with your friends. Thank you so much.